எப்ப தெரியுமா? எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப உயிர். ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ல பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல தோத்துட்டேன். அந்த தோல்வியால அடுத்து நடக்க போற மேட்ச்ல நான் ஜெயிப்பேனான்னு எனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சு. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஹேய், உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அப்போ நீ என்கிட்ட வந்து என்ன எழில் நீ ஒரு மேட்ச்ல தோத்துட்டேங்கிறதுனால வாழ்க்கையிலே தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்குமே தான் வரும். ஆனா முயற்சி மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். அந்த முயற்சியோட உன்னால முடியும் நம்பி நீ மேட்சுக்கு போ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. எதிர்க்க நிக்கிறவன தோக்கடிக்கணும்னு நினைச்சு போகாத. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையோட போ. வெற்றி உனக்கு தான். ஏன் எழில் ஜெயிக்கலனா இந்த உலகத்துல வேற யார் ஜெயிப்பா? கமோன் எழில், நீ ஒரு கான்ஃபிடன்ஸோட போ. உன்னோட பாசிட்டிவான வார்த்தைகள் எனக்கு வேற மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுத்தது. அந்த மேட்ச்ல கூட நான் தான் ஜெயிச்சேன். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது, என் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையை விட உன் மேலதான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். என் நம்பிக்கையே நீதான்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நீ எனக்கு கொடுத்த மோட்டிவேஷனே என்னை ஜெயிக்க வச்சு என் கனவை நினைவாக்குச்சுன்னா, வாழ்க்கை பூரா நீ என் கூடவே இருந்தா எப்படி இருக்கும்னு அப்ப நான் யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். உன்னை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விடவே கூடாதுன்னு தோணுது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான்.